சிவபெருமான் எப்படி பிறந்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? சிவபெருமானின் பிறப்பு பற்றி புராணங்களில் பல கதைகள் சொல்லப்படுகின்றன. அவற்றில் சிவபுராணத்தில் கூறப்படும் கதை மிகவும் பிரபலமானதாக கருதப்படுகிறது. ஒரு நாள் விஷ்ணுவும் பிரம்மாவும் பிரபஞ்சத்தில் யார் உயர்ந்தவர் என்று விவாதத்தில் ஈடுபட்டனர். நான் தான் மிகப்பெரிய சக்தி என்று இருவரும் தங்கள் பெருமையை பேசிக் கொண்டிருந்தனர். அந்த தருணத்தில் அவர்கள் முன்னால் ஒரு பேரொளியுடன் கூடிய மர்மமான தூண் திடீரென தோன்றியது. அந்த தூணிலிருந்து ஒரு தெய்வீக குரல் எழுந்தது. இந்த தூணின் ஆரம்பத்தையோ முடிவையோ யார் கண்டுபிடிக்கிறார்களோ அவரே உயர்ந்த சக்தி. இதை கேட்டதும் இருவரும் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டனர். விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து தூணின் அடியை தேடி பூமிக்குள் ஆழமாக சென்றார். பிரம்மா ஒரு பறவையின் உருவம் கொண்டு தூணின் உச்சியை கண்டுபிடிக்க வானத்தை நோக்கி பறந்தார். ஆனால் நீண்ட நேரம் தேடியும் இருவராலும் தூணின் தொடக்கத்தையோ முடிவையோ கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியில் தங்கள் தோல்வியை உணர்ந்து இருவரும் திரும்பி வந்தார்கள். அந்த நொடியில் அந்த பேரொளி தூணிலிருந்து சிவபெருமான் தன் உண்மையான வடிவில் வெளிப்பட்டார். அப்போதுதான் விஷ்ணுவும் பிரம்மாவும் உண்மையை உணர்ந்தனர். சிவபெருமான் தான் உயர்ந்த சக்தி. அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அவர் பிறந்தவர் அல்ல, தானாக தோன்றியவர். அதனால்தான் சிவபெருமான் சுயம்பு, ஆதி மற்றும் அந்தமற்ற பரம்பொருள் என்று போற்றப்படுகிறார். அதனால்தான் அவரை மக்கள் சுயம்பு பெருமான், சுயம்புலிங்கம் என்று அழைக்கிறார்கள்.